முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். மனதில் தெளிவும் உங்களோட செயல்களில் உறுதியும் இருக்கும். எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. துணிச்சல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினச்ச எல்லா விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். எப்படின்னா கன்னிராசியில் புதன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. புதன் மட்டும்தாங்க தன்னுடைய ராசியிலேயே ஒன்றா இருக்கக்கூடிய கன்னிராசியிலேயே உச்சம் அடைகிறாரு. அதனால தான் பாருங்கள், உங்களோட திறமையும் உங்களோட தகுதியையும் மற்றவங்க அங்கீகரிக்க தவறிட்டாங்கன்னா நீங்களாக உங்களுக்கு மகுடம் சூடி கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆமாம், அவங்க மற்றவங்க உங்களோட திறமையை பாராட்டல அப்படின்னா நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னிறுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்த ஏன் வெளிச்சத்துக்கே வராத அவலமாக இருந்தால் கூட தட்டி கேட்கவுமே தயங்காத நபர்களாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட நீங்கள் வேலை செஞ்சாலுமே பெரும்பாலும் பாருங்கள், இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே அவங்க முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட போய் வேலை செய்யறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு 4-5 பேரையாவது வேலை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். பணம் குறைவாக கிடைச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட மனசுக்கு அந்த வேலை பிடிச்சா மட்டும்தான் செய்வீங்க. எப்படி பார்த்தாலும் ரொம்ப நாளாக நீங்கள் தொழிலாளியாலாம் இருக்க மாட்டீங்க. உங்களோட சொந்த முயற்சியால் முதலாளியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது? புரட்டாசி மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெற முடியும்? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இந்த மாதம் சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், என்ன செஞ்சால் விரைவில் நீங்கள் நன்மையை பெற முடியும்? இது பற்றின முழுமையான ஒரு தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. ஆனால் சின்னதாக வரக்கூடிய தடை தாமதம் கூட நிறைய விளைவுகளை ஏற்படுத்திட்டு போயிருக்கும். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற ஒவ்வொரு சங்கடமுமே உங்களை விட்டு நீங்கிடும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பிறக்கும். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு பிறக்கும், நல்லது நடக்கும். உங்களுக்காக திருப்பதி ஏழுமலையானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் அதுவும் இந்த சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் எல்லாம் பெற முடியும். தவறாமல் அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்தையுமே யோசித்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் மற்றவங்க செய்கிற நல்லது கெட்டது அதை நீங்கள் உடனடியாக அவங்க செய்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை சுட்டி காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றம் வரலை, ஏன் இந்த கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை ஏக்கம் இருக்கும். இந்த கவலையும் ஏக்கமும் தீரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்தா நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக தாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது. அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அவசரப்படவே கூடாது. நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கூட வாக்குவாதம்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் மனசை விட்டு கொடுத்து பேசுங்க, அனுசரித்து போங்க. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்காமல் வீடுகளில் இந்த மாதிரி வாக்குவாதம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது வீடுகளில் ஒரு நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். குடும்ப ரீதியாக முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் அனுசரிச்சும் போனால் நல்லதாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளை மட்டும் இந்த மாதம் எதிர்த்துக்காதீங்க. யாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வேலையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வீண் விரைய செலவும் வரும். இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான மாதம்னு கூட சொல்லலாம். ஆனால் கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்மையாக எல்லா விஷயத்துலையுமே செயல்படணும்.
எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பேராசைக்காகவும் நீங்கள் பொய் சொல்லி எந்த விதத்துலையுமே எந்த ஒரு பணியும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் மாட்டிப்பீங்க. அதனால தான் கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை அமைப்பே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் கூட அதற்கான விளைவை அனுபவிக்குவீங்க. வேலையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களோட ஆசைகளை நிறைய பேர் தூண்டுவாங்க. பேராசையை சொல்லி ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தான் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. யாருமே உங்ககிட்ட பொய் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களோட வேலையில் மட்டும் கரெக்டாக கவனம் செலுத்தினாலே போதும். இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் பெருமாளை மனதில் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுவார். பெருமாள் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நன்மையான மாதமாக கிரக அமைப்பு இருக்குது. முன்னேற்றம் மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கும். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிநாதன் புதன் உங்களோட ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த 2 சஞ்சாரங்களும் புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த யோகம் வரும்போது பாருங்கள், விருப்பம் எல்லாமே நிறைவேறும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், புதிய சொத்து வாய்ப்பு கிடைக்கும், செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகரிக்கும், நீங்கள் நினச்ச கனவுகள் நனவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உடல்நிலையிலும் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட அது உங்களை விட்டு நீங்கிடும். வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். பொன்பொருள் சேர்க்கை கூட வரும். உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க, நல்லதை உண்டாக்கி கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் தெளிவும் உங்களோட செயலுடைய உறுதியும் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த வேலைகள் எல்லாமே சில வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். ஜீவன ஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. வேலை, தொழில், வியாபாரம் இதில் எல்லாமே நெருக்கடிகள் வரலாம். ஆனாலும் அவருடைய பார்வை 2, 4, 6ஆம் இடத்துக்கு வருது. இதனால் குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். கொடுத்த வாக்க முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். வழக்கு சாதகமாக முடியும். உங்களோட திறமை இப்போ வெளிப்பட போகுது. குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யாதாலையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு தரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை கூட இப்போ குறைஞ்சிரும், காணாமல் போயிடுன்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிறைய சலுகைகளை கொடுங்க. ஏன்னா வியாபாரம் இப்போ முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. வர வேண்டிய பண வரவுமே சேரும். பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். சகோதரர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தன்னம்பிக்கை பொதுவாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதுக்கப்புறம் சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட்டு நினச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், முழுவதுமே செவ்வாய் 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் குடும்பம், பண விவகாரத்தில் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். கவனமாக இருக்கணுங்க. ஞானக்காரகன் குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நெருக்கடி பிரச்சனை எது வந்தாலுமே அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை ஒரு கவசம் போல் குரு பகவான் பாதுகாப்பாக வச்சுக்குவார். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த நிலைமையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கடலில் மூழ்கியவனுக்கு கரையேறுவது போல் நிலை மாறும். கையில் பணம் புரளும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச விஷயத்தில் நிறைய பிரச்சனை, பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் எப்படா மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாதத்தின் முதல் பகுதி ரொம்பவுமே கவனமாக இருந்தால் மாத இறுதி உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பெருமாளினரால் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை உண்டாகும். பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் வருது. 2வது சனிக்கிழமையில் ஏகாதசி தீர்த்து வருது. இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதமும் விஜயதசமியும் ஒன்றா சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் ஏகாதசி வருது. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த சூழலில் புரட்டாசி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவு செய்வதன் மூலம் 21 தலைமுறை சாபத்திலிருந்தும் நீங்க முடியும். அப்படி செய்ய முடியாதவங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கும். உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும்.
அமாவாசை தினத்தை தவற விட்டவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி போய் உங்களோட குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை செஞ்சுருங்க. எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைச்சி நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கள் சிறப்பான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.